டாய் இண்டஸ்ட்ரி, அதாவது பொம்மைகளின் வணிகம். இந்த இண்டஸ்ட்ரியோட குளோபல் வர்த் ஆஸ் ஆஃப் 2021 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $100 பில்லியன். ஆனால் இது 2023ல இன்னமும் மேலே போக போகுது. அதாவது $120 பில்லியன் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டாய் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் எப்போ டெவலப் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1800s. அண்ட் யார் லீடிங் கம்பெனி இந்த டாய் இண்டஸ்ட்ரியிலன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி அந்த காலத்தில். ஸோ ஜெர்மனிக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, டால்ஸ் அண்ட் அதோட ஆக்சசரிஸ், அதாவது பொம்மைகள் மற்றும் அதோட ஆக்சசரிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏர்லி 1900sல போர்ட் கேம்ஸ் அண்ட் பசில்ஸ் இதெல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் 1960sல பார்த்தீங்கன்னா பார்பி டால், அப்புறம் இந்த ஆக்ஷன் ஃபிகர்ஸ், ஜிஐ ஜோ மாதிரி ஆக்ஷன் ஃபிகர்ஸ் இதெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 1970sல பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ், அதாவது நம்ம ஃபோனில் விளையாடுற மாதிரி வீடியோ கேம்ஸ், இல்லை அந்த காலத்தில் இந்த சின்னதாக வரும் தெரியுமா வீடியோ கேம்ஸ் நம்ம விளையாடுற மாதிரி, அதெல்லாம் லான்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்னைக்கு மொபைல் கேம்ஸ், நம்ம எப்படி பப்ஜி விளையாடுறோம், இல்லை கால் ஆஃப் டியூட்டி, இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் இப்போ பாப்புலராக இருக்குது. வெல்கம் டு indianmoney.com தமிழ் சேனல். நான் நெட்டாலியா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாய் இண்டஸ்ட்ரி. டாய் இண்டஸ்ட்ரியில் ஏன் இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, முன்னாடி டாய் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, நம்ம டாய் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ காசு சேமிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் எப்படி ஒரு குழந்தைக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 விதத்தில். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், எமோஷ்னல், சோஷியல் அண்ட் காக்னேட்டிவ். ஃபிசிக்கல் எப்படி உதவுன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு பாலை நீங்கள் ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பாலை எப்படி விளாட்றது, அதை ஓடி உதச்சி விளாண்டு அவங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட மோட்டர் ஸ்கில்ஸ், அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இமோஷ்னல். எப்போவுமே ஒரு குழந்தை நான் சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒண்டர் உமன் மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறேன், இல்லை பேட்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க ட்ரெஸ் பண்ணக்கப்புறம் பேட்மேன் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணி ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. எப்படி ஒண்டர் உமன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மித்த குழந்தைங்களோட அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் க்ரோ ஆகும். நம்பர் 3, சோஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட நீங்கள் விளையாட விடும்போது அவங்க சோஷியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, அவங்க டாய்ஸை இன்னொரு குழந்தையோட ஷேர் பண்ணி, அவங்க டாய்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணி, இந்த மாதிரிலாம் அவங்க விளையாடும் போது அவங்க சோஷியல் ஸ்கில்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். நம்பர் 4, காக்னேட்டிவ். ஸோ ஒரு போர்ட் கேம்ஸ், இல்லை செஸ்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு எப்படி அவங்க டிசிஷன் பண்ணி க்ரியேட்டிவாக யோசிச்சு எப்படி அந்த கேமில் உங்களை தோக்கடிக்கலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களோட காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் க்ரோ ஆகும். டாய் அண்ட் கேம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸில் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் அண்ட் இன்னொன்று வீடியோ கேம்ஸ். ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் என்ன மாதிரி கேம்ஸ் கேட்டிங்கன்னா லெகோ, இல்லை பில்டிங் பிளாக்ஸ், இல்லை எந்த விதமான போர்ட் கேம்ஸ், பசில்ஸ், இல்லை டாய்ஸ், டால்ஸ், இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் டால்ஸ். அண்ட் வீடியோ கேம்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நிட்டெண்டோ, பப்ஜி, இல்லை மொபைல் லெஜெண்ட்ஸ், இல்லை கால் ஆஃப் டியூட்டி, இதெல்லாமே வீடியோ கேம்ஸ். ஸோ இத்தனை வீடியோ கேம்ஸ் இருக்குது, இத்தனை ட்ரெடிஷ்னல் டால்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு பிராண்ட் இருக்கும். ஒரு பிராண்ட், ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ இது என்ன அர்த்தம்னா டாய் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்கள் ஜாப்ஸ்க்கு. எந்த மாதிரி ஜாப்ஸ்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 டாய் டிசைனர்ஸ், அப்புறம் வீடியோ கேம் டிசைனர்ஸ், ப்ராடக்ட் ரிசர்ச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்டிஸ்ட், மாடல் மேக்கர்ஸ், engineering and safety experts, quality control inspectors, manufacturers, retailers, அப்புறம் டெஸ்டர்ஸ். அதாவது டெஸ்டர்ஸோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமை விளையாண்டு இந்த கேம் நல்லா போதா, இது டெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி இந்த கேமை விளையாண்டு பார்த்து அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும், நீங்கள் அதுலேருந்து சம்பாதிப்பீங்க. ஸோ இதுதான் டெஸ்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் டாய் இண்டஸ்ட்ரி இல்லை கேம் இண்டஸ்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ டாய் அண்ட் கேம் இண்டஸ்ட்ரியில் லீடிங் கம்பெனிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டோக்கியோ பேஸ்ட் நாம்கோ பண்டாய். ஸோ இந்த கம்பெனி தான் டாப் பிளேயர். அதுக்கு அவங்க ரெவன்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $6.6 பில்லியன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுறது டேனிஷ் கம்பெனி. யாருன்னு கேட்டிங்கன்னா லெகோ. அவங்களோட ரெவன்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $5.78 பில்லியன். அண்ட் அதுக்கப்புறம் ஹாஸ்ப்ரோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $5.4 பில்லியன். அதுக்கப்புறம் மேட்டில் which is $4.5 billion and Jack Specific அது $515 million. ஸோ டாப் கம்பெனி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ கண்ட்ரி வைஸ் வர்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ அமெரிக்காவில் டாய் இண்டஸ்ட்ரியோட வர்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $97.2 billion as of 2019. அண்ட் அப்போ இவ்வளோ வர்த் இருக்கும்போது அங்கே எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் ரொம்ப நிறைய டாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறா, எந்த கண்ட்ரீஸில் ரொம்ப நிறைய டாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா,
எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா $34.12 billion worth டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஜெர்மனி $8.6 billion worth டாய்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஜப்பான், அப்புறம் யூகே, அப்புறம் ஃப்ரான்ஸ். ஸோ இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க இவ்வளோ டாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்களே, எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி வந்து இவங்களுக்கு டாய்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சைனா. சைனா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டாய்ஸ். எவ்வளோ டாய்ஸ் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா $68 billion worth டாய்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஹையஸ்ட் யாருக்கு வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா யூஎஸ். அதாவது $25 billion worth டாய்ஸ் வந்துட்டு மெயினாக யூஎஸ்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிரிட்டன் அண்ட் ஜப்பான். $4 billion worth டாய்ஸ் வந்துட்டு ஜப்பான் அண்ட் பிரிட்டனுக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெரிய டாய் அண்ட் கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்தியா எங்கே ஸ்டாண்ட் பண்ணுது, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெறும் $1.5 billion மட்டும்தான். அதாவது டோட்டல் $100 billion உலகத்திலே குளோபல் மார்க்கெட்டில் நம்ம இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு $1.5 billion மட்டும்தான். இந்தியா நம்ம கண்ட்ரி, அதாவது செஸ், பிளேயிங் கார்ட்ஸ், இல்லை லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர், இல்லை பேட்மிண்டன், இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டாய்ஸ் அண்ட் கேம்ஸை வந்துட்டு சைனாலேருந்து தான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம ஏன் வந்துட்டு நம்ம ஓனாக வந்துட்டு டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, நம்ம கண்ட்ரியில் ஏன் பண்ணக்கூடாது? நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா டாய் பிராண்ட்ஸ் இருக்குது. என்ன மாதிரி பிராண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபன் ஸ்கூல், அதுக்கப்புறம் வர்ணம் கிராஃப்ட் கலெக்ஷன், அப்புறம் ஷாலின் இந்தியா, அப்புறம் டேசி டாய்ஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டென்ஷியல் இருக்குது, மேன் பவர் இருக்குது, எவ்வளோ ஸ்கில் செட் வேணுமோ அது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ், அப்புறம் ஒரிஜினல் ஐடியாஸ், இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. பட் இந்தியாவோட இண்டஸ்ட்ரி, அதாவது அந்த டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்ஆர்கனைஸ்ட். அதனால தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாய் எக்கானமி அப்படின்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2021. இந்த டாய் எக்கானமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி, அதாவது வெறும் டாய்ஸ் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குற மாதிரி ஒரு இவெண்ட் இதை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. நம்ம பிஎம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு டாய்ஸ் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால், இன்னும் கொஞ்சம் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணால், நம்ம எவ்வளோ காசு வந்து நம்ம சைனாக்கோ இல்லை மித்த கண்ட்ரிஸ் கொடுக்குறோமோ நம்ம டாய்ஸ்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த பணத்தை சேமிக்கலாம். அந்த பணத்தை வேறு ஏதாவது யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டாய்கத்தான் 2021 யாரால் லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், WCD மினிஸ்ட்ரி, MSME மினிஸ்ட்ரி, DPIIT, டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி, INB மினிஸ்ட்ரி மற்றும் ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு Jan 5th 2021 வந்து இந்த டாய்கத்தான் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இவெண்ட்டால் நம்ம டாய்ஸ் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எப்படி வந்துட்டு அவங்கள இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ண வைக்கலாம், அதுக்காக இந்த இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, நம்ம குளோபலி வந்துட்டு டாய் மார்க்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $100 billion அண்ட் 2023 அது நல்லாவே க்ரோ ஆக போகுது. ஸோ இப்போ நீங்கள் டாய் இண்டஸ்ட்ரியில் நுழையணும், நீங்கள் ஒரு டாய் பிராண்ட் உருவாக்கணும், இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் அது அந்த ஒரு டிமாண்ட் வந்து இன்னமும் இருக்குது அண்ட் டிமாண்ட் ஏறவும் போகுது. அது மட்டும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளஸ் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கணும், இல்லை கெரியர் பில்டிங் கோர்சஸ், இல்லை பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், இல்லை யூடியூப்லேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் கோர்சஸில் உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அதுக்காக நிறைய கோர்சஸ் இருக்குது, அதுவும் 6 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஸோ உடனே கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படியே கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, NAT. இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $2,000 worth ஸ்காலர்ஷிப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அப்புறம் இந்த வீடியோ யாருக்காவது உதவுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணி அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Be wise and be rich.